குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். துபாயில் பஸ் பயணத்தில் நான் போயிட்டுருக்கிறப்போ தைரா துபாயினுடைய அழகான காட்சிகள், அந்த கிளாக் ரவுண்ட் அபவுட், தைராவினுடைய மிக பிரசித்தமான கிளாக் ரவுண்ட் அபவுட்டு, அதுக்கு பக்கத்தில் உள்ள அழகான கட்டடங்கள், டிராஃபிக், போக்குவரத்து, சாலையில் உள்ள போக்குவரத்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கண்ணாடி லைட்டாக பஸ்ஸினுடைய கண்ணாடி வந்து பிரதிபலிக்குது. இருந்தாலும் வெளியில் பார்க்கக்கூடிய காட்சிகள் ரொம்ப அழகாக, நேர்த்தியாக, ரொம்ப பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. பஸ் உள்ளார பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக நான் நேற்று வாகனத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்கிங்க்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சொந்த வாகனத்தை தைராவுக்கு உள்ளாரெலாம் போகிறதா இருந்தால் எடுத்துகிட்டு போகாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள். நான் போகிறதுக்கும் வரதுக்கும் 5+5 வெறும் 10 திரகம் தான். இதே நான் காரில் போயிட்டுருந்தேன்னா பெட்ரோலு, பார்க்கிங்கு எல்லாம் சேர்த்து 30-40 திரகத்துக்கு மேலேயே வந்திருக்கும். ரொம்ப சிக்கனம் மட்டும் இல்லைங்க, கார்பன் எமிஷன் கிடையாது. குளோபல் வார்மிங், இப்போ உள்ள குளோபல் வார்மிங் சுச்சுவேஷனில் கார்பன் எமிஷன் சுத்தமாக கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப இலகு. ஆக்சுவலாக நீங்கள் பஸ்ஸிலேருந்து இறங்கிட்டிங்கன்னா கார் எங்கே பார்க் பண்ணணுங்கிற ஒரு கவலையே இல்லாமல் எங்கே வேணுமோ போகிற இடத்துக்கெல்லாம் போய் சுற்றிட்டு திருப்பியும் அதே பஸ் ஸ்டாப்லேருந்து ஏறி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே வந்து இறங்கிடலாம். இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து தைரா துபாய்க்கு கோல்டு சூக்குக்கு போகிற பஸ்ஸில் ஏறினுங்க. போகிற வழியில் உள்ள காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக அந்த தைரா துபாயினுடைய நைஃப் பகுதி, அந்த உமர் பின் அப்துல் ஹத்தாப் அந்த ரோடினுடைய அழகான கட்டடங்கள், அந்த டினாட்டா அந்த கட்டடம் மிக ஃபேமஸான லேண்ட்மார்க் டினாட்டா, அதை தாண்டி இங்கே நான் பல முறை வந்திருக்கேன். இப்போ துபாய் வந்து ரொம்ப பரிச்சயமாகி எப்படி நான் முசஃபா, அபுதாபி, ஷாபியாவில் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. அடிக்கடி வந்து இடங்கள், இடத்தினுடைய பெயர்கள் எல்லாம் பரிச்சயமாகிட்டு வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அல் பாதியா ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஏரியாங்க, ராசல் ஹோர். இந்த கோல்டு சூக்குக்கு போகிற வண்டி இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து அல் பாதியா வழியாக தான் போகுது. அந்த சைடில் உள்ள அழகான ஹோட்டல்ஸ், அந்த ஹோட்டல்ஸை வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, ஹெரிடிட்டரியாக, அதாவது பழங்காலத்தில் அந்த கோட்டையெல்லாம் தான் எப்படி இருக்குது, அந்த கோட்டையே ரொம்ப இன்னோவேட்டிவாக, மிகப்பெரிய நவீன கட்டடமாக கோட்டை மாதிரி லுக்கோடு கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக, கலோசல் லுக்கோட ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக, ரொம்ப கலோசல் லுக்கோட, பழமையும் புதுமையும் சேர்ந்து அழகான ஒரு பார்வைங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.